அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட சங்கிகளாகவே மாறி இருக்கக்கூடிய தாவேகாவினர் வீடியோ வெளியிட்ட பெண்மணி இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் தாவேகா கட்சிக்கு விசில் சின்னத்தை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே அவங்கவுங்க சின்னத்தை கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். இந்த ஒரு விஷயத்தினால அனைத்து கட்சிகளுமே ஆரவாரம் செலுத்திட்டு இருக்க நிலையில தாவேகா மட்டும் எல்லா கட்சிகளை விட ரொம்ப அதிக கொண்டாட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொண்டாட்டம் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி மாதிரி இல்லாம நார்த் சைட்ல எப்படி பாஜக கட்சி மக்களை இடையூறு பண்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சங்கிகளாகவே மாறி இருக்காங்க தற்போது தாவேகா கட்சி. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அனைத்து மக்களையுமே ரொம்ப கோவப்படுத்த வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில தாவேகா கட்சி அவங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிற மாதிரியான இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதனால மக்கள் பெரிய இடையூறுக்கு ஆளாயிருக்காங்க. இதனால பல மக்களும் வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. ட்விட்டரை திறந்தாலே தாவேகா கட்சியை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒரு பெண்மணி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சங்கிகளாகவே தாவேகா மாறி இருக்காங்க அப்படின்றதையும் வர எல்லா இடமும் விசில் அடிச்சு தகராறு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் விருந்துகளை மறைச்சு அதுக்குள்ள இருக்கவங்களிடம் விசிலை கொடுத்து அடிக்க சொல்றதும் ஒரு அராஜகமான விஷயத்தை தான் தற்போது தாவேகா கட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெளியே வந்திருக்கு. இதனால விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே தற்கூரி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைவர் மத்தியில சங்கிகளாக மாறிட்டாங்களா தாவேகா கட்சி அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புற மாதிரியான விஷயத்தை தான் தற்போது தாவேகா கட்சியினர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தினால மக்கள் கொந்தளிச்சது மட்டும் இல்லாம விஜய்க்காக போடவிருந்த ஓட்டை கூட இந்த மாதிரியான ஆட்கள்னால விஜய் கட்சிக்கு ஓட்டு போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை விஜய் தரப்பினர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரவாரம் செலுத்துறதுக்கும் அவங்களுடைய வெற்றியையும் அந்த சின்னத்தையும் கொண்டாடுறதுக்கு அப்படின்றது இது வழி கிடையாது அப்படின்றத தலைவரான விஜய் அவர்கள் தான் நெறிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா அவுத்து விட்ட மாடு மாதிரி தாவேகா கட்சியினர் வேலைக்கு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த இடத்துல பெரிய போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க சங்கிகளுடைய வேலையை தாவேகா கட்சியினர் பண்ண ஒரு காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தாவேகா கட்சியினர் மேலேயும் விஜய் மேலேயும் ஒரு பெரிய கோபம் கொண்டிருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் ட்விட்டர் முழுக்க விஜய்க்கு எதிர்ப்பாளைகள் தான் அதிகமாக மாறி இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.